கௌதம் சரியில்ல இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம இந்திரா வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா காவியா நடந்த உண்மையெல்லாம் சொன்னதுனால மாசலா ஜீப்பில் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜெயா நம்ம அவங்க ஃபேமிலி எல்லோரும் கதிரை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதல்ல நீங்கள் யார் என்ன ஏதுன்னு சொல்லாமல் திடீர்னு உங்கள் பையனுக்கு பிரச்சனைனா நான் என்ன செய்வேன் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது, மேடம் எங்கள் பையனை காணும் மேடம் கதிர். உடனே அம்மா அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க. ஓ இவன் தான் அவங்க பையனா? இவன் எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா? ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கான். அவன் புகார் கொடுத்துருக்காங்க அந்த ரோஷினிக்கிற பொண்ணை. என்னது ரோஷினியா? ஆமாம்மா நான் எந்த பிரச்சனையும் போலம்மா இவதாம்மா ஒம்பளுத்தா அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயாலேருந்து எல்லாரும் நீ சும்மானு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு தான் புகார் கொடுத்தானோட ரோஷினி மட்டும் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன கதிர் நீ தானே ஃபஸ்ட்டு என்னை வம்பளுத்த, அதனால தானே இது மாதிரிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. நான் மாட்டு செவனேன்னு இருந்தேன், இவர் தான் மேடம் என்னை ஃபஸ்ட்டு அடித்தாங்கங்கிற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக மல்லு கட்டுறாங்க. அந்த இடத்துல ரோஷினி இதை கேட்டோன்னு கடுப்பாயி நம்ம ஜெயா அடிக்கலான்னு போகிறாங்க. ஏன் கண்ணு முன்னாடியே அடிக்கிறதுக்காக போகிறீங்க? ஆல்ரெடி இது மாதிரி பண்ணனால தான் உங்கள் பையனை நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம். என்ன நீங்களும் இது மாதிரி அடித்து என்ன உள்ளே போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, சாரி மேடம் தப்பு தான், அதுக்குன்னு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ எனக்கே எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளாங்கிற மாதிரி அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே, தயவு செஞ்சு மேடம் நீங்கள் நினச்சிங்கன்னா விடலாம். என்னது நினச்சா விடலாமா? என் கையில் எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் என் பேப்பரில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இனிமேட் நீங்கள் கோர்ட்டில் போய் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மேடம் அதுக்குள்ளே எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் உங்கள் பையன் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் பேசிக்கங்க. இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் மாட்டு போகலாங்கிற மாதிரி சொன்னோன்னே பேரதிர்ச்சியா பாட்டமாக ஆகிட்டாங்க அந்த இடத்துல. உடனே ஒன்றும் புரியாமல், நீங்கள் இங்கேருந்து போகலான்னு சொன்னல, சும்மா சும்மா இங்கே நின்றுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. என்னாச்சு அத்தை, என்ன இங்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இது மாதிரி செஞ்சுட்டாங்களா, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, பேப்பரில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும். நான் தான் இருக்கேன்ல வாங்க அத்தை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக மாதம் ஃப்ரெண்டில் நிற்கிறாங்க. என்ன மேடம் எடுத்தோன்னே பேப்பர்லையே ரெக்கார்ட் பண்ணீங்க? எடுத்தோன்னே 2 பக்கம் விசாரிச்சிருக்கலாமே. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு உங்களுக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பேப்பர்லலாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல. ஏய் எனக்கிட்ட பேசணும்னா எப்படி பேசணும் முதல்ல கற்றுக்க. நீ முதல்ல யார் பெரிய அதிகாரியா? சும்மா உனக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் தேவைலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது இந்திரா கிட்டக்கு வராங்க. என்ன மேடம் அதிகாரியாக இருந்தால் தான் பதில் சொல்லுவீங்களா? ஆமாம் நீ பெரிய அதிகாரியாக இருந்தால் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு லாஜிக் படி கரெக்டு. அப்படின்னா நான் கேட்கலாம் மேடம், எனக்கு அதிகாரம்லாம் இருக்குது, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஐடி கார்டை காட்டுறாங்க. அவங்களுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு அந்த இடத்துல. நான் இந்திரா ஐஏஎஸ் முதல்ல அது தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஆமாம் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி விசாரிச்சிருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு அடி வாங்கியிருக்கா, அது பண்ணது நியாயம் எப்படி தப்பு தானே மேடம்? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மன்னிப்பு கடிதம் வாங்கியிருக்கலாம் கதிர் மாமா கிட்டேருந்து. அவங்க செஞ்சது கரெக்டு தப்புன்னெலாம் இப்போ பேச வரல, செஞ்சது தப்பு தான், நீங்கள் விடலாம்ல. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியும், நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது ரோஷினி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இந்திரா பெரிய ஆளாக இருந்தால் என்ன மேடம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு இதில் துளி கூட உடந்தையாகவே இல்லை, கண்டிப்பாக அவங்கள உள்ளே தள்ளியே ஆகணுங்கிற மாதிரி ரோஷினி பேசுகிறாங்க. நான் என்னோடய சொந்த ஜாமீனில் நான் எழுதி தரேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிடுறாங்க அந்த இன்ஸ்பெக்டரும். திடீர்னு ரோஷினி கிட்ட கேட்குறாங்க, இனிமேட்டு இங்கே இருந்தால் பிரச்சனை நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க, அதனால சட்டுப்புட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவியா கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க, அவர் என்ன பார்க்க வந்ததுனால தான் இங்கே இது மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் ஆச்சுங்கிற மாதிரி காவியா கிட்ட ஏற்கனவே இந்திரா வரத்துக்கு முன்னாடி சொன்னதுனால அப்படியே பேர் எதிர்ச்சியாக காவியா உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. நம்ம இந்திராவோட ஒட்டுமொத்த குடும்பமும். ஆனால் இந்திரா மட்டும் நம்ப மாட்டேங்கிறாங்க ரோஷினி சொல்கிற எல்லா விஷயத்தையும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு கதிர் வெளில வந்துட்டாங்க. நம்ம ரோஷினி இது மாதிரி தேவையில்லாமல் என்னை மாட்டி விடணும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டான். இனிமேட்டு அவள் தசை பக்கம் போகக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க. இது எல்லா ராகினியோட சதி திட்டம் தான் போல இருக்குது. இது நம்ம கதிருக்கு தெரியல. ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம கதிர். காவியம் மட்டும் சோகமாக இருக்காங்க. திருப்பி ரோஷினி வர ஆரம்பிச்சிட்டானா என் வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆகிடுமோங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அக்கா நாங்களாம் இருக்கோம்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறப்போ உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி இந்திரா எனக்கு என்ன சொல்கிறேனே தெரிலங்கிற மாதிரி தான் பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. அப்போன்னு பார்த்து கதிர் வெளுத்தெடுக்கிறாங்க. ஏன்டா நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா? அவள் சொல்லியிருக்கா நீ அவளை பக்கம் தான் போனேனே. சரிம்மா அவளை பக்கம் தான் நான் போகிறதா இருந்தா
எப்படிம்மா அவன் என்னை மாட்டி விடுவா? நீயே யோசிச்சு பாரு. அவள் பக்கமே எனக்கு துளி கூட வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்தேன். ஆனால் இப்போ அவள் பக்கமே போகக்கூடாதுன்னு நான் முடிவில் இருக்கேன். அதனால தான் அவன் என்னை மாட்டி விட்டுருக்கா. நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயாலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவனெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இவன் திருந்தவே மாட்டான் போல இருக்கு. அதனால தான் வந்து கரெக்டாக குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருக்கா. இப்போ நீ இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கியா? ஏன்டா நல்லவனா இருந்தால் தான் என்னடா அப்படின்னு சொல்லும்போது, சித்தி நீங்களாவது என்ன நம்புங்கிற மாதிரி சொன்னோன்னே கதிருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அக்கா ரோஷினி கிட்ட சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவன் ஏன் புகார் வந்து கொடுக்க போகிறா? புகார் கொடுக்க வாய்ப்பே இல்லை. இங்கே என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. கதிருக்கும் ரோஷினிக்கும் விரிசல் வந்துருச்சு. ரோஷினிக்கு பண காசு எல்லாம் தேவைப்படுது. எப்படிடா கதிரை ஏமாத்துறதுன்னு தெரியாமல் தான் இது மாதிரி பந்தை வந்து உருட்டி வச்சிருக்கா. ஆனால் கடைசியில் வந்து அவள் பொய்யா வந்து சொல்லியிருக்கா. இந்திரா வந்து காப்பாற்றிட்டா, அதெல்லாம் விஷயம். கதிரை வந்து நம்புங்க அப்படின்னு சொல்லி ராகினி வந்து ரோஷினி பக்கமும் வந்து சாதகமாக அங்கே பேசிட்டு, இந்த பக்கம் கதிர் வந்து நல்லவருங்கிற மாதிரி குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நிரூபித்து காட்டுற மாதிரி காட்டுறாங்க. எப்படியோ இவ பக்கம் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு தெரில. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் வருதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ஜெயா.